அன்னை சீதம்மனவாளா ஹரிராம ரகுராம அன்னை சீதம்மனவாளா அடியாளுக்கு வந்தருள்வாய் சீதையுட மணவாளா ஸ்ரீராமச்சந்திரரே சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் கோசலை திருமகனே ஐயா குழந்தைக்கு வந்தருள்வாய் ஐயா வாய்வுக்கு புத்திரனே வாய்வுக்கு புத்திரனே அஞ்சனையால் திருமகனே அனுமந்தனே ஆஞ்சநேயா அனுமந்தனே ஆஞ்சநேயா அடியாளுக்கு அருள் புரிவாய் அனுமந்தனே ஆஞ்சநேயா அனுமந்தனே ஆஞ்சநேயா அடியாளுக்கு வந்தருள்வாய் அங்க நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஓடமாலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு திருவாச்சி மலரும் நாடு மாதம் ஒன்று மலை பொழியும் வருடம் ஒன்று பூவேளையும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் மானிருந்து விளையாடும் மயிலிருந்து தோகையாட்டும் மாதம் ஒன்று மழை பொழியும் வருடம் மூன்று பூவிளையும் மாடு கட்டி போரடித்தான் மாளாதி ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி போரடிக்கும் அழகு அயோத்தி பட்டணத்து ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி போரடிக்கும் அழகு அயோத்தி அப்படி அயோத்தி மாம்பட்டணத்தில் தசரத மன்னனுமே அவர்களோட மனைவியவா கோசலையால் கைகேசி சுமுத்திரையால் பெண்ணவளும் மன்ன வேணும் தேவியுமா சாமி மனமகிழ்ந்து வாழ்ந்து வார மன்னவனும் தேவியுமா வாழ்ந்து வார ஐயா கொண்டவனும் தேவையமா குணமுடனே வாழ்ந்து வாரா எள்ளுக்கு என்னை போலும் என பிரிய தோழர் போலும் பூவு நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார் நகமுஞ்சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாரார் எள்ளுக்கு என்னை போலும் என பெரிய தோழர் போலும் கோசலை கைகேசி சுமுத்திரை பெண்ணவளும் மன்ன வேணும் வாழ்ந்து வரும் அயோத்தியாபுரியிலே அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய
அயோத்தி அரசனாகப்பட்ட தசரத மன்னன் தசரத சக்கரவர்த்தி மன்னனுக்கு ஆதியிலே 63,000 மனைவியர்கள். அப்படியா? இந்த 60,000 மனைவியர்களோடு ஆமா அரச மன்னன் 60,000 பெண்களை ஒரு மனுஷன் மனம் முடிக்க முடியுமா? வாழ முடியுமா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு 60,000 மனைவினா என்ன? முன்புள்ள விரோதத்தினாலே ஆமா தசரத மன்னனுக்கு முன்னோர்களுடைய சரி கைனால் நாமளுக்கு அழிவு வந்துவிடக் கூடாது என்று ஆமா யமதர்மராஜன் மனக்கோலத்தில் இருக்கும் போது உயிரை எடுப்பதற்கு சட்டம் இல்லை. அந்த உயிரெடுக்க சட்டமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு நாளைக்கு ஒரு மணப்பெண்ணை அலங்காரம் செய்து தன் பக்கத்தில் மனக்கோலமாக வைத்துக் கொண்டார். யமன் வந்து உயிரை எடுக்க மாட்டார்களா? மனக்கோலத்தில் இருக்கும் போது யமன் வந்து உயிர் எடுப்பதற்கு சட்டம் கிடையாது. அதனால 60,000 கல்யாணம் முடிக்க முடியுமா நம்மளால? அதனால 60,000 நாள் வரைக்கும் 60,000 பெண்களை மணப்பெண்ணாக அலங்கரித்து தன் பக்கத்தில் வைத்தார். 3,000 மனைவின்னு சொல்லுதாங்க. இப்ப தாளடிக்க அண்ணம்லாம் ஒரு 60,003. 60,003 மனைவியா? அப்படி மனம் முடித்து யாரும் வாழ முடியுமா? உலகத்துல வாழத்தான். ஆனா மன்னன் மனமாற மனம் தது பட்டத்து ராணி 3 பேர் தான். யாரு யாரு? கோசலை கைகேசி. அப்படி அயோத்தி அரசன் ஆகிய தசரத மன்னன் கோசலை கைகேசி சுமித்ரா தேவியோடு மன்னவன் தேவி 2 பேர்கள் 3 பேர்களோட மனம் முடிச்சு வாழ்ந்து வரும் நாளையிலே அயோத்தி தேசத்திலே 56 தேசங்களுக்கு அதிபதி. 56 தேசம் அவனி புகழும் 56 தேசங்களுக்கு. ஆமா ஈழம், பாண்டியம், யாழ்ப்பாணம், சேரகம், சோளம், ஆமா கொங்கு, வங்காளம், குந்தகம், மகடம், சீனம், குச்சகம், ஆர்ணியம், மராட்டியம், துருவம், சரி சிங்களம், துருகம், அவடம், ஆமா அவந்தி தேசம், சரி வடமதுரை, சிந்து, ஆமா பகாரட்டர், சரி தேசம், ஆமா துலுக்கம், துலுக்கானம், வல்லப தேசம், வப்பட தேசம், வடமதுரை, பூமதுரை, அஸ்தனாபுரி, ஆமா மதுராபுரி, கல்கத்தா, காம்போதி, டில்லி, அயோத்தி என்று சொல்லக்கூடிய 56 தேசங்களுக்கு அதிபதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்து வருகின்றார் அந்த அயோத்தியா தசரத மன்னன். ஆமா சூரியகுல வம்சத்திலே பிறந்த மன்னன். ஆமா சூரிய பகவானுக்கு மனைவியர்கள் 4 பேர்கள். சூரிய பகவானுக்கு 4 மனைவியா? ஆமா சங்கை என்றும், சரி பிரபை என்றும், ஆமா ராகினி என்றும், சகாதேவி என்றும் ஆமா 4 மனைவியர்களோடு வாழ்ந்து வருகின்றார். ஆமா அப்படி சூரிய பகவானுக்கு முதல் மனைவியாகிய சரி சங்கைக்கு பிறந்த பிள்ளை ஒரே சூழல 2 குழந்தை. அந்த காலத்துல ஒரே சூழல 2 பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா சங்கைக்கு மட்டும்தான். அதனால இப்பவும் ஒரே சூழல 2 குழந்தை பிறகு. சங்கை மகன் வசுதன், வசுதன் மகன் அசுதன், அசுதன் மகன் தயாளன், தயாளன் மகன் திரிச்சதன், திரிச்சதன் மகன் காருங்கன், காருங்கன் மகன் மிருகராசன், மிருகராச மகன் விருதராசன், விருதராச மகன் மருகன், மருகன் மகன் பகிரன், பகிரன் மகன் அதிரன், சரி அதிரதன் மகன் தான் இந்த தசரத மன்னன். அப்ப எத்தனை தலைமுறை? 32வது தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றார். இந்த அயோத்தி ஆண்டுகிட்டு இருக்காங்களா? அயோத்தி மாம்பட்டு பட்ட தசரத மன்னனுமே கோசலையால் கைகேசி அதுக்கில்லைய சுமுத்திரையா மன்ன வேணும் தேவியுமா, மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா. அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே மக்கள் ஒரு பயிறு போலும், மன்னன் ஒரு வேலி போலும், ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மனையும் கட்டி அனுநீதி தவறாமல் தசரத மன்னனுமே அரசு செய்து வாராரே. அரசு செய்யும் நாளையிலே தசரத மன்னனுமே அவனி போலும் தேசங்களுக்கெல்லாம் அதிபதியாக வாழும் தசரத சக்கரவர்த்தி 7 அங்கோபுரமா எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா
மண்டபம் மடபுலியா காவலர்கள் ஏவலர்கள் களஞ்சிய புந்தரவியமா ஆனை கெட்டும் சாவடியா அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கெட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியா 1000 மந்திரியா 64 தலையாரியா மந்திரியம் பிரதானியா மந்திரியம் பிரதானியா மகிமையோடு மந்திரியம் பிரதானியா மந்திரியம் பிரதானியா ஒரு தனிகள் அயோத்தி அரசனுக்கு அயோத்தியாபுரியிலே மந்திரிதான் பிரதானிதான் மந்திரி பிரதானி சேனாதி படைகளோட ஆனைகட்டும் சாவடி 1000 மந்திரி 64 தலையாரிமார்கள் அந்த அயோத்தியாபுரியில அந்த அயோத்திய அரசனாகிய தசரத மன்னன் ஆமா 64 தலையாரிமார்களோடு அரசு பரிகாரங்களை செய்து வருகின்றார். ஆமா அயோத்தி மக்களுக்கு மன்னன் அருளால எந்த குறைகளும் இல்லை. அந்த அயோத்தியுடைய நாட்டுல எந்த குறையும் கிடையாது. அயோத்தி மக்கள் பயிராக அரச மன்னன் ஒரு வேலியாக. ஆமா 6ல் ஒரு கடமைனா என்ன 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 அயோத்தி அரசனுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் குடிமக்களுக்கு பயிரிட செய்ய கொடுத்து விட்டார். ஆமா உழுது விவசாயம் பண்ண பயிர் செய்ய கொடுத்திருக்காரு. ஆமா எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் கொடுக்கணும்னு என்ன வேணும்ல ஐயா. ஆமா சிலவங்க இந்த வாரத்துக்கு பாட்டத்துக்கு வயக்காடு விளங்காடு அடைப்பாங்க. அதுல வந்து ரொம்ப நாள் நம்மகிட்ட இருக்கும். அப்ப ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஆமா அயோத்தி அரசன் தனக்கு சொந்தமாகிய ஆமா நிலங்களை எல்லாம் கொடுத்து பயிர் செய்ய சொல்லி அதில் விளையக்கூடிய பொருள்ல 6ல் ஒரு பங்கு அவர் எடுத்துக்கிடுவாரா. ஓ 6 ஒரு பங்கு வச்சுக்கிடுவாரா. அப்புறம் மன்னனும் சாப்பிடணும் இல்லையா. ஆமா 5 பங்கு குடிமக்களுக்கு. ஆமா ஆனா இப்ப நம்மகிட்ட கொஞ்சம் நிலம் இருந்தா என்ன விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்தா நம்ம என்ன செய்வோம் வயக்காடு விளங்காடு நமக்கு தான் 5 பங்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆமா ஒரு பங்கு தான் விவசாயி கொடுப்போம். அந்த கால வயக்காடு விளங்காடு அந்த பாட்டத்துக்கு உழுதுகிட்டு இருப்போம். அப்படி நீதி நெறி தவறாமல் தயபுதாட்சிணிகளோட ஆமா அரச மன்னன் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி அபிஷேகங்கள் செய்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை எல்லாம் வழங்கி வருகிறார். இந்த அயோத்தியாவில் தர்மம் செய்தார்களா. அப்படி அயோத்திய அரசனாகிய தசரத மன்னன் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே ஆமா 6ல் ஒரு கடமை அசையாத மணி. அசையாத மணி கட்டி நிதிமுறை தவறாம அந்த காலத்திலே மக்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குறைனா இப்ப உள்ள இந்த கரண்ட் எல்லாம் அவன் கிடையாது. அந்த காலம் யாது அப்ப வந்து எலக்ட்ரானிக்கல் பொருள் எதுவுமே கிடையாது. ஆமா 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 இப்ப ஒரு பெரிய மனுஷனை தேடி போனோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னால கேட்டு பக்கத்துல ஒரு காலிங் பெல் ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆமா டிங் டிங்னு அடிச்சிட்டு கிடக்கும். அந்த காலிங் பெல்ல வேணுமா சுவிட்சை தட்டினோம்னா வீட்டுக்குள்ள இருக்க ஆளு வெளியே வந்துரும். இப்ப இவர் ஏதோ சுவிட்ச் வச்சிருக்காரு. சுவிட்ச்பா அப்ப இதெல்லாம் கிடையாது பாத்தீங்களா. மக்களுக்கு ஏதாவது மனக்குறையான இது மன்னனுக்கு தெரியப்படுத்துவதற்காக மக்கள் வந்து அந்த ஆராய்ச்சி மணி அடிப்பார்களா. ஆராய்ச்சி மணி கொண்டு அடிப்பார்களா. ஆனா தசரத மன்னனுடைய அரசு பரிகாரம் ஆட்சியிலே மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, அந்த மணிக்கு வேலையும் இல்லை. கிடையாதா. அப்படி அரசு பரிகாரம் செய்து வருகின்ற பொழுது இந்த அயோத்தியாபுரியில அயோத்தி மாம்பட்டணத்தில் அயோத்தி மாம்பட்டணத்தில் பட்டணத்தில் அரசு செய்யும் தசரதற்கு அரசு செய்யும் நாளையிலே ஒரு நாள் தினம் மதிலே கோசலை கைகேசி சுமுத்திரை வென்னவளும் தசரதன் இடம் மதிலே எங்கேனவா மன்னவர சுவாமி யஜமானே ராஜகீலிய
சாமி மன்னாதி மன்னவர மகுடமுடி ராஜ மன்னா நாமல் இங்கே வாழ்ந்து வாரோம் இந்த அயோத்தி மாம்பட்டணத்தில் இறைவனோட அருளால நம்மளுக்கு எக்கூரையும் இல்லை ஐயா. மண் இருக்கு, மனை இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு. என்ன இருந்து என்ன செய்ய, என்ன இருந்து என்ன செய்ய ஐயா ஏந்தும் பிள்ளை என்ன செய்ய, என்ன இருந்து என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை மன்னா மணவாளா இந்த அயோத்தியாபுரியிலே அரசு பரிகாரம் செய்யும் நாமளுக்கு நமக்கு பிள்ளை இல்லாத குறைகள் என்ன? இந்த அயோத்தியாபுரியில நாம் செய்த தர்மத்திற்கு கணக்கே கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு நாமல் வேணுங்கிற தர்மங்களை செய்து வைத்தோமே, தர்மத்தெல்லாம் செய்தோம் சாமி. கோவிலை கட்டி கும்பாபிஷேகமும் நடத்தி வைத்தோமே, பிள்ளை இல்லையா நமக்கு? அயோத்தியாபுரியிலே நாமளுக்கு ஒரு வாரிசு இருந்தா தானே இன்னார் மாமா இன்னாரு, இன்னார் பிள்ளை இன்னாரு, இன்னார் பிள்ளை இன்னார் என்பார்கள். வாழையடி வாழையா வந்துகிட்டு உங்க வம்சத்திலே வாரிசு இருக்க போய்தானே 32வது தலைமுறையாக நீங்க வாழ்ந்து வருகிறீர்கள் மன்னா. ஆமா, அப்படி இருக்க நாமளுக்கும் குடும்பம் தலைக்கணுமான குழந்தை வேணும் அல்லவா? ஏ மன்னவா, வம்சம் தலைக்க வாரிசு வேணுமே மன்னா. ஆமா என்று கோசலை கைகேசி சுமுத்ரா தேவி மன்ன வேணும் தேவியுமா தேவியோமா மன வருத்தம் கொண்டார்கள். சாமி எங்கனவா ராஜமன்னா அயோத்தி மாம்பட்டணத்தில் நாங்கள் 3 பேர்களுமே அக்காதங்க 3 பேரும் பிள்ளை இல்லா கவலையது பெருங்கவலையாகுதையா. மதலை இல்ல கவலையது மனக்கவலையாகுதையா. குழந்தை இல்ல கவலையது குழந்தை இல்ல கொடுங்கவலையாகுதையோ. மன்னா 56 தேசங்களுக்கு அதிபதியாகவே நாமல் வாழ்ந்திருந்தாலும் பிள்ளை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? மலடல் மலடி என்று நாமலை சொல்வார்கள் மன்னா. இந்த அயோத்தியில அந்த பேர் நம்ம வாங்கணுமா? இந்த அயோத்தியாபுரியிலே கோசலையாகிய எனக்குத்தான் பிள்ளை இல்ல, என் தங்கச்சிக்கும் பிள்ளை இல்லையா? என் தங்கை கைகேசிக்கும் குழந்தை இல்ல, சுமுத்ராதேவிக்கும் பிள்ளை இல்லையே. பிள்ளை இல்லையா? என்ன ஒரு வீட்டுல ஒரே கொலையில பிறந்தா அக்கா தங்கச்சிக்கு கூட பின்விதம் ஆயிருது. அக்கா வாக்கப்பட்டு போனானா குழந்தை பிள்ளைக்கு தங்கச்சியும் சேர்த்து கட்டிட்டு போயிருவா. அங்கேயே விரோதமா பின்விதமா இருக்கும் பொழுது கோசலை கைகேசி சுமுத்ராதேவி ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளையாக ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சி 3 பேரும் வாக்கப்பட்டு அக்கா தங்கை 3 பேரும் உடன் பிறந்தவர்களை போல் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி இருப்பாளா நாட்டுல? அப்படி கோசலாதேவி நம்மளுக்கு தான் பிள்ளை இல்லை, நம்ம தங்கைமார்களுக்கும் குழந்தை இல்லையே, நமக்கும் அவளுக்கும் பிள்ளை இல்லையே ஐயா. என்னவாவோ நானும் செய்தேன், நானும் செய்தேன், என்னவாவோ நானும் செய்தேன், நானும் செய்தேன், இதுவரைக்கும் பிள்ளை இல்லை எம் மன்னாதி மன்னவரே
மகுடமுடி ராஜமன்னா ராஜமன்னா என்ன பாவனாமல் செய்தோம் இதுவரைக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்ல கொத்தை கூரைத்தேனா புறமர காலந்தேனா பட்டர நெல்லாதில பதற கலந்தேனோ ஓட்ட நாளி மரக்கா போட்டு ஓட்டல் அந்த தோசை உண்டா ஆவை அடித்தேனா அந்த நிறைய சினேனா நாங்க கோசலை கைகேசி சுமுத்திரையால் பின்னவளும் பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்னேனா அண்ணா வாங்க வந்தவரை அடுத்து வர சொன்னேனா தாயில்லா பிள்ளைகளை தலையதில் அடித்தேனா மாதா இல்ல மதலைகளை மண்டையில கொட்டினேனா முத்தே மூத்தா முகங்கள் எல்லாம் ஆறாக அங்கோமெல்லாம் பவளம் போலே கண்ணீரை தான் பக்கமெல்லாம் வடிப்பாளா பவளம் போல கண்ணீர அவையங்குவாளாம் புலம்புவாளாம் ஈசனைய நோவுதாளே அலறுவாளாம் புலம்புவாளாம் ஆண்டவர நோவுவாளாம் கோசலை கைகேசி சுமுத்ராதேவி என் மன்னாதி மன்னவா மகுடமுடி ராஜமன்னா மகுடமுடி ராஜாதி மன்னா பிள்ளை இல்லா வாசலுக்கு ஒரு பெரியோர்கள் வரமாட்டார்கள் மன்னா மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்களே குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார் வரமாட்டார் மன்னா இந்த அயோத்தியாபுரியிலே நாங்கள் தானா மலடானோ நாட்டில் வேறு மலடில்லையோ மன்னவா மன்னவா என்கணவா ராஜமன்னா கணவா ராஜமன்னா யஜமானே நான் தானா நாட்டில் வேற கையால காராம்பசி ஈனாத எருமையுமே மலர் மேங்கு வரும் கோழி வாசலில வைத்த வாழை மரம் உச்சத்தில வைத்த முருங்க மரம் கூட வைத்த தென்னம்பிள்ளை குல உலையா பக்கம் வைத்த அது பால உட வரல ஐயா எங்க நவா ராஜமன்னா எஜமான ரஜகிளிய தசரத மன்னவரே நாங்கள் 3 பேர்களுமே இஞ்சி வைத்த பிஞ்சி இறங்கும் போட்ட காய் காய்க்கும் இந்திரன் அருடன் பிறந்தால் இரிசி என்று பேரும் கேட்டேன் பஞ்ச வைத்தா பிஞ்சிறங்கும் மணல் போட்ட காய் காய்க்கும் மந்திரி உடன் பிறந்தா அலடி என்று பேரும் கேட்டேன் பள்ளி ஒரு பாத்தி
அலையாளம் பெறுவாதி பள்ளி வைத்து பூஜை செய்ய பதல இல்லமாவாவி உளுந்து ஒரு பாத்தி குற்றாலம் பெறுவாதி உளுந்தெடுத்து பூஜை செய்ய கொண்டவரே மணவாளா நாங்க குழந்தை இல்ல குடும்பாவி குழந்தை இல்ல குடும்பாவி பட்டந்தவர் நான் இஷ்டம் என்பார்களே மன்னா பட்டத்தோடு மழை பொழிந்து பருவத்தோடு விதவதைக்கும்னு சொல்வார்கள் ஐயா. தசரத மன்னர் மூத்த மனைவி கோசலாதேவி. அந்த கோசலாதேவிக்கு மன்னா உங்களுக்கு 40 வயதாச்சு. நாடாள பிள்ளை இல்லையா? எங்களுக்கு 35 வயதாச்சு. ஆமா ஆமா. இதுவரைக்கும் நாமளுக்கு குழந்தை இல்லையே. எவனா பட்டம் தவறுனா நட்டம். அந்த பட்டத்தோடு அந்த விதையை கொண்டு விதைக்கணும். அந்த பட்டம் தவறி பருவம் இல்லாம கொண்டு விதை வச்சோன்னு எப்படி இருக்கும்? காட்டு கொண்டா முளைக்கும். அயோத்திய அரசனாகிய தசரத மன்னன் சொல்லுகிறார். அம்மா அம்மா என்ன பட்டத்து ராணிகளே பிள்ளை இல்லாமல் ஏன் நாம் புலம்பி தவிக்க வேண்டும்? ஏன் கட்டின அடிக்கணும்? அயோத்தி மக்கள் தான் நம் மக்களாக இருக்கிறார்களே அம்மா. ஆமா. அடியேன் இதுவரைக்கும் எந்த ஒரு பாவங்களையும் செய்தது கிடையாது. தர்ம சக்கரவர்த்தியாக நாம் வேறு வாங்கின எனக்கு ஆமா இறைவனுடைய அருள் இருந்தா என்னாலும் பிள்ளை இருக்கும். இக்காலம் நமக்கு பிள்ளை இருக்குமே. கோசலை கைகேசி சுமுத்ரா தேவிக்கு தான் பிள்ளை இல்லைங்கிற கவலையை தவிர ஆமா தசரத மன்னனுக்கு பிள்ளை இல்லைங்கிற கவலையே கிடையாது. அயோத்தி ஆண்ட தசரத சக்கரவர்த்திக்கு ஏன் பிள்ளை கவலை இல்ல? அயோத்தி மக்கள் தான் அவர் மக்களாக எண்ணி வருகிறார்களே. அதாவது கவலை கிடையாது. ஏற்கனவே குழந்தை இல்லைன்னா என்ன பெண்களுக்கு தான் கவலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க. ஆம்பளை ஒண்ணு தண்ணி கிண்ணி வாங்கி போட்டு நிம்மதி அசந்து தூங்கிடுவாரு. உங்களுக்கு கவலை வந்தா 145 காலி ஆக்கிருவீங்க. ஆமா உண்மைதானே. நாங்க கவலைப்பட்டா என்ன செய்ய? மண்ணெண்ணெய் குடிக்கணும். அதுவும் குடிக்கலாம். வயிற்று வலி கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு ஆளு நம்ம அவர் மாமா முறைதான் இப்படிதான் வயிறு வலி தீரையே மாட்டோம்னுச்சு. அப்ப நான் சொன்னேன் சோடாப்பு அள்ளி தின்னும் வயிற்று வலி கேட்கும் மண்ணெண்ணெய் குடிமுன்னு சொன்னேன். சோடாப்பு சாப்பிட்டா குடல் சுத்தமாகும். அதான் அவர் வயிற்று வலி கேட்டுக்கிடுச்சு. மண்ணெண்ணெய் குடிச்சாரு வயிறு வலி கேட்டுக்கிடுச்சு. அது நான் சொன்ன மருந்து. அவன் கோசலாதேவி தசரத மன்னனை அழைத்து ராஜமன்னா ராஜமன்னா எஜமானி ரஜகிளிய நாங்க கண்ணே புளிய மரம் அவரோட ஆலமரம் கண்ணிலையும் காயாமல் அவரோடு என்ன பலம் பிஞ்சு புளிய மரம் பின்னலோட ஆலமரம் கோசலைய கைகேசி அதுக்கிளைய சுமுத்திரையா பிஞ்சிலையும் காயாமல் பின்னோரோடு என்ன பலம் பருவ புளிய மரம் பழம்பழுக்கும் ஆலமரம் பருவத்தில காயாமல் பருவத்தில நாளை பழம்பழுத்து பழம்பழுத்து எங்களுக்கு எல்லையிலே ஏலக்காயும் ஏலக்காயும் காயாமல் ஐயனத்திலேயும் தாழ்வானே காயாம எனக்கு சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கு மரம்
கோசலை கைகேசி சுமுத்திரை பின்னவளும் சாதிக்கா காய்பதப்போ சாதிக்கா நாங்க சனத்தாரோட சாதிக்காயும் காய்ப்பதப்போ சாதிக்காயும் காய்ப்பதப்போ சனங்களோடு சேர்வதப்போ தசரத மன்னருடைய மனைவியர்கள் கோசலை கைகேசி சுமுத்ராதேவி பிள்ளை இல்லாம அந்த காலம் புலம்பி தவித்தார்கள். கண்ணீர் எல்லாம் வடித்து கொண்டார்கள் ஐயா. அப்போ பிள்ளை இல்லைன்னா அழுது புலம்பினாங்க. இப்ப பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அழ வேண்டிய இருக்கு. எதுக்கு எதுக்கு அம்மா ஆமா அதனால கண்ணீரை வடிப்பா. அந்த காலம் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு கண்ணீரை வடிச்சிருக்கா. இப்ப பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு கண்ணீரை வடிக்க வேண்டியிருக்கு. ஆமா என் மன்னாதி மன்னா மகுடம் முடிராஜ மன்னா ஏ மன்னாதி மன்னா நானும் செய்தேன் நானும் என்ன பவனானும் செய்தேன் இதுவரைக்கும் பிள்ளை இல்ல குத்தை கூரைத்தேனா பொறமர காலந்தேனா பட்டர நெல்லாதில பதற கலந்தேனா ஓட்ட நாளி மறக்கா போட்டு ஓட்டலந்த தோசை உண்டா ஆவை அடித்தேனா அந்த நிறைய சினேனா வைத்தார்கள் அடைக்கலத்த நாங்க வயிறறிய செய்தோமா யாருடைய சோதனையோ யமனுடைய தீவினையோ காலத்தில் விதிப்பயனா கடவுளுட சோதனையோ ஒளியில் விதிப்பயனா உடையவன் சோதனையா முன் செய்த பாவந்தானா முன் செய்த உங்களுக்கு முடிந்ததோ இப்பிறகு பாவந்தானோ முன் செய்த பாவந்தானா முடிந்ததையா போடு நாங்க குத்தின உலகையதான் குறுக்க போட்டு தாண்டினோமா கன்றுக்கு பால் இல்லாமல் கறவைக்கு விட்டோமா பறந்த பாலதில கலப்படமும் செய்தோமா முத்து முத்த முகங்கள் எல்லாம் கோசலை கைகேசி அதுக்குள்ளைய சுமுத்திரையா பவளம் கண்ணீரைத்தான் பவளம் போல அவ பக்கம் எல்லாம் போல கண்ணீரைத்தா பவளம் போல கண்ணீரைத்தா பக்கம் ஆறாக தீரங்களை கொண்டு மக்கள் மனைவியர்கள் 3 பேர்களுமாக ஆமா தசரத மன்னனை கண்டு அழுது முறையிட்டார்கள். கண்ணீரை வடித்தார் சுவாமி. அம்மா நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் அருளால் நாமளுக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கும் என்று மனைவி கோசலை கைகேசி சுமுத்ராதேவிய ஆத்தினார் தேத்தினார் ஆறுதலை சொன்னார். அப்ப மன்னனாகிய தசரத மன்னே எப்பவாவது ஒருவேளை அயோத்திமா நகரம் சுற்றி வருவது வழக்கம். அவன் நாட்டை அயோத்தியெல்லாம் சுத்தி பார்த்து நிலையா நிக்க சுத்தி பார்த்து வருவார்ல. நாட்டெல்லாம் சுத்தி நாட்டெல்லாம் அறிவாரம் செய்து நாட்டுல என்ன நடக்கு அது நடக்கு. அப்ப மன்னனும் நகரம் சுற்றி வரக்கூடிய வேளையில ஆமா அவர் வருகிற வழியிலே இந்த அயோத்தியாபுரி அருகில் ஒரு சிறிய குடிசை. சின்ன குடிசை இருந்திருக்கு. அந்த குடிசையிலே ஒரு தள்ளாடும் வயது முதியோர்கள் கணவன் மனைவி 2 பேர்கள். தள்ளாடு பெரிய ரொம்ப வயசான ஐயாவுக்கும் உயிர் பிரியக்கூடிய காலங்கள் இருக்கு. உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வயசாகி போச்சு. ஏ அப்பா அப்ப தன்னுடைய
மனைவி தான் பக்கத்துல இருந்து கணவனுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கிறாள். சாமி நீங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம், எனக்கு இறைவன் பிள்ளை இல்லாம ஆக்கிட்டாரே, எனக்கு பிள்ளை இல்லையேன்னு அவர் அழுது புலம்புதார். ஆமா. அப்ப அந்த அம்மா சொன்னா, ஐயா ஐயோ உயிர் பிரியும் போதும் பிள்ளை இல்லைன்னு புலம்பி தவிக்கிறீங்களே, கண்ணீர் வடிக்கலா. நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் சொத்து சுகத்தை ஆளவா ஒரு குழந்தை தேவை, நம்மளுக்கு என்ன இருக்கு பிள்ளை ஆள போதுன்னு சொல்ல. சொத்து ஆளதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப அந்த முதியோர் என்ன சொன்னாராம், பைத்தியக்காரி, பைத்தியாரு உலகம்னு இருந்தா பிள்ளை இல்லாதவங்க நாட்டுல வாழப்படாது. ஆமா, பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்திய காலத்திலே நம்மளுக்கு கடமையை செய்ய ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொட்டை பிள்ளையோ தேவைப்படும். ஆமா, ஆணோ பெண்ணோ வேணும். பிள்ளை இல்லைன்னா அந்திய காலத்திலே 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு என்ன இருந்து என்ன செய்ய, புள்ளியா புள்ளியா, கடமையை செய்ய ஒரு குழந்தை இல்லையேன்னு 4 பேர் பேசுவாங்க இல்லையா? நாட்டுல குறையா பேசுவாங்களா? நான் என்னுடைய மாட மாளிகை கூட கோபுரத்தை ஆள்வதற்கு நான் பிள்ளை கேட்கல. ஆமா. அப்ப நம்மகிட்ட என்னையா இருக்கு? நம்மகிட்ட என்னதான் இருக்கு? இந்த தேஞ்ச மம்பட்டியும் பிஞ்ச தட்டும் தான் இருக்கு. ஓ, இந்த தேஞ்ச மம்பட்டி பிஞ்ச கூட இருக்கு. இந்த ஆமா, அந்த காலம் வந்து கூட மாதிரி தட்டு இருக்கும் பாத்துக்கோங்க. ஆமா, அது பேரு இப்ப வந்து சாந்தி சட்டி. சாந்து சட்டி. ஆமா, இப்ப மண்ணை அள்ளி போட. ஆமா ஆமா, அவருக்கு அந்த மண்ணு வெட்டக்கூடிய வேலை. ஓ, மண் வெட்டி செவக்கூடிய மம்பட்டி தேஞ்சு போச்சு. ஆமா ஆமா, என்னுடைய வேலையை எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா என் பரம்பரையா பாத்துக்கிட்டு இருக்குமே, ஆமா, அதனாலதான் பிள்ளை இல்லைன்னு புலம்பி தவிக்கிறேன். கண்ணீர வடித்தானா? இவர் சொன்ன சொல்லு தசரத மன்னன் காதுல போய் கேட்டது. ஆமா. ஆகா, ஐயோ, ஒரு குடிசையில வாழும் ஒரு முதியோர், முதியோரெல்லாம் அவர் தேஞ்சு போன மம்பட்டியும் ஆமா இந்த பிஞ்ச கூடையும் ஆள்வதற்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுது புலம்புதாரு. கண்ணீர வடிக்காரா? 56 தேசங்களுக்கும் அதிபதியா வாழும் நாமளுக்கு ஆமா, நாம் மனைவியர்கள் சொன்னத மாதிரி பிள்ளை இல்லையேன்னு இவருக்கு லேசா ஒரு கவலை வந்தது. ஓ, அப்பதான் கவலை வருது இவருக்கு. அரண்மனைக்கு வந்தார். ஆமா, குளித்து நீராடி அந்த காலத்துல பெரிய பெரிய அரண்மனையில எல்லாம் ஆமா, வீட்டுக்கு முன்னால ஒரு நிலக்கண்ணாடி ஒண்ணு போட்டிருப்பாங்க. பெரிய நிலக்கண்ணாடி போட வாசல் நேரா முத்தத்திலிருந்து வரக்கூடிய ஆள் அந்த நிலக்கண்ணாடியில தெரியும் பாத்துக்கோங்க. ஓ, யார் வாரா யார் போறான்னு. இந்த நிலக்கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு சிங்காரை சீப்படுத்து அந்த தசரத தசரத மண்ணை லேச செவி ஓரம் சீவி விட்டார். இப்படி இப்படி சீப்படுத்து செவியோர சீவனார்லா. ஐயா, அப்பந்தான் இவருக்கு செவி ஓரம் ஒரு குட்டி நிறமுடி ஒண்ணு கண்டார். இப்ப நமக்கெல்லாம் அந்த செவி 2 செவியோர நரைச்சிருக்கு பத்தியலா? ஆமா. எவ்வளவுதான் நம்ம இளமையா மேக்கப் பண்ணாலும் ஆமா, காதோர நிறைச்ச முடி தலையெழுத்த காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. காதோர நரைச்ச முடி தன் தலையெழுத்தே காட்டுது. எவ்வளவுதான் நம்மளுக்கு நம்ம டை அடிச்சாலும் ஆமா, அள்ளி 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 அங்கமெல்லாம் பூசினாலும் அந்த வயசு நம்ம தலைமுடிய காட்டிடும். இப்ப பாருங்க, டை அடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, 2 சோலைக்கு வயசு என்னன்னு தெரிஞ்சு போகும். கிழவன ஒரு கிழவன் முன்னால இருக்காரு, ஒரு கிழவன் பின்னாடி இருக்கான்னு சொல்லுவாங்க நாட்டுக்குள்ள. சொல்லுவாங்கல்ல, தாடி நிறைச்சிருக்கு, தலை மட்டும் கருப்பா இருக்கு, சந்தேகப்படுங்க. அந்த அண்ணாச்சியை பாருங்க, முடி அப்படி வெள்ளி கம்பியா ஒரிஜினலா இருக்காவோ. சொல்லுவாங்க என்ன வில்லுக்காரங்க 2 பேரும் வயசாளி ஒண்ணு. அவ என்னைக்கு ஒண்ணு போல இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா, நீங்க வீட்டுல இருக்கும் போது தலைமுடி நிறைச்சி வெள்ளி கம்பியா இருக்கு, மேடைக்கு வந்தா தானே கருப்பா இருக்கு, அதை பாப்பாங்கல்ல எல்லாரும். அது உண்மைதானே? அப்ப நம்மளுக்கு வயசாகி போகுதுங்கிற கவலையினால தானே நீங்க டை அடிக்கிய. எங்களை யாரும் வயசானு சொல்லக்கூடாது. நானும் எங்க சித்தப்பன் பாத்தீங்களா, தாப்பனும் பிள்ளையும் தான் அடிக்கணும் டை. ஆமா, நானும் பாக்கணும்ல எங்களை. நான் அப்படி சொல்ல மாட்டேனே. மக்கள் சொல்லுவாங்க, மாரியம்மா பக்கத்துல 2 வயசாளி இருக்காங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா, சொல்லுவாங்க 2 கரடங்க இருக்காங்க. முன்னால ஒரு ஆளு, பின்னால ஒரு ஆளு. அதனால நம்ம சொல்லக்கூடாதுல. அப்ப தசரத மன்னன் செவி ஓரம் சீவி விடும் போது இந்த நரமுடியை பார்த்தார். ஆமா, அப்பந்தான் தசரத மன்னனுக்கே நம்மளுக்கும் வயசாகி போச்சுங்கிற ஞாபகம் அப்பதான் வந்ததான். அப்பதான் வந்திருக்கா. கோசலை கைகேசி சுமுத்ரா தேவி அழைத்தார். அம்மா கோசலா கைகேசி சுமுத்திரை, சுமுத்ரா தேவி, இத்தனை காலமும் நீங்க பிள்ளை இல்லைன்னு புலம்பி தவித்தீர்கள், உங்களுக்கு ஆறுதலை சொன்னேன். ஆனா இப்பந்தான் நம்ம எனக்கும் பிள்ளை இல்லைங்கிற கவலை தெரிகிறது. எனக்கு கவலை தெரியுது ஐயா. ஏன் எனக்கு குழந்தை இல்லை என்று என் குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவரை பார்த்து நான் கேட்டுட்டு வரேன். அம்மா தசரத மன்னனுமே, தசரத மன்னனுமே குலகுருவை தேடி வாராது வசிஷ்டர் இடம் மதிலே. ஐயா, என்னுடைய குருநாதா குலகுருவே வசிஷ்டரே, குலகுருநாதா, அயோத்தி அம்பட்டணத்தில்
56 தேசத்துக்கு அதிபதியா வாழ்ந்து வாரோம். எனக்கு பிள்ளை இல்ல குறைகள், பிள்ளை இல்ல கவலை ஏது, பெருங்கவலை ஆகுதையா. மதலை இல்ல கவலையது, மனக்கவலை ஆகுதையா. குழந்தை இல்ல கவலையது, குழந்தை இல்ல எனக்கு கொடுங்கவலை ஆகுதையா. எனக்கு கொடுங்கவலை ஆகுதையா. அவர் முத்து முத்த கண்ணீரை முகமெல்லாம் வடிப்பாரா. ஆறாத கண்ணீரை தான் அங்கமெல்லாம் வடிப்பாரா. பவளம் போலே கண்ணீரை தான் பக்கம் எல்லாம் வடிப்பாரா. பவள போல கண்ணீரை தசரத மன்னனுடைய கண்ணீரை கண்டு வசிஷ்ட மகாமுனிவர் பிள்ளை இல்லா குறைகள் என்ன என்று ஞானத்தால் பார்த்தார். தசரத மன்னா, பிள்ளை இல்லைன்னு ஏன் நீ கவலைப்படுகின்றாய்? மன்னா, அரசே, உமக்கு கவலை வேண்டாம். குழந்தை வேணுமானா ஏன் உமக்கு பிள்ளை இல்ல தெரியுமா? நீர் செய்த தர்மம். சுவாமி, தர்மம் செய்தா பிள்ளை இல்லாம இருக்குமா? கர்மம் செய்தால் தானையா குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் தர்மங்களைத்தானே செய்திருக்கிறேன். தசரத மன்னா, எதை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும். தர்மத்திற்கு, நீ செய்த தர்மத்திற்கு கணக்கு இல்லை. உமது மனைவியர்கள் கோசலை, கைகேசி, சுமுத்திராதேவி உம்மோடு சேர்ந்த அவர்களும் தர்மம் செய்திருக்கிறார்கள். சூப்பர், நல்லா இருக்கு. தண்ணி வேணுமாயா? வெண்ணி வேணுமா? கெடிக்கார பொம்பளையால் இருக்கும்போது வெக்கம் இல்லாம அவன் வெக்கப்படாம உட்கார்ந்துக்கிட்டாம்ல, அவங்களா கெடிக்கார. சொல்லுவாங்களா ஆத்திரத்தை அடைக்கிடலாம் அப்படி சொல்லுவாங்களா? அடக்க முடியல. ஆமா, தசரத மன்னா, தர்மத்திலையும் நிதானம் என்று ஒண்ணு இருக்கு. நிதானம் ஒண்ணு இருக்கு. ஒரு மன்னன் ஒரு மனிதருடைய வாழ்விலே பாவம் புண்ணியம் சேர்ந்து இருக்கணும். மேடு பள்ளம் உயர்வு தாழ்வுன்னு இருக்கணும். ஆமா, நீர் செய்த தர்மத்தோடு உமது மனைவியும் தர்மங்களை சேர்ந்து செய்திருக்கின்றார்கள். கோசலை, கைகேசி, சுமுத்ராதேவி உமது தர்மம் தலையோங்கி நிற்கிறது ஐயா. தர்மம் தலைகாத்து நிற்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆகையினால் ஒரு குழந்தை உமக்கு வேணுமானா அணுவளவு பாவம் இருக்க வேண்டும் ஐயா. மன்னவா, கடுவளவு பாவம் சேரணுமானா நாம் என்ன செய்ய வேண்டும்? வனவாசம் போணுமா? தசரத மன்னா, நீர் கலங்க வேண்டாம். ஆமா, உமக்கு கடுவளவு பாவம் சேர வேணும். ஆனா 1000 யானைகளை வதம் செய்ய வேண்டும். 1000 யானை வதம் முடிக்கணுமா? 1000 யானை வதம் செய்தால்தான் உமக்கு கடுவளவு பாவம் இருக்கு. அணுவளவு இருக்குமா? 1000 யானை கொன்றதுக்கு அப்பால் கடுவளவு பாவம்னா மன்னனுடைய தர்மம் எவ்வளவு தர்மமா இருக்கு. அவரு பேரே தர்ம சக்கரவர்த்தி. இப்ப நம்ம ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா 9 தடவை சொல்லி காணிச்சுவாரு எங்க மாமா எல்லாம். நான் உனக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தேன், சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், காப்பி வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி காணிச்சிருவாங்க. அப்படி 10 தரம் சொல்லுவார். 10 தரம் தர்மம் செய்யணும். வலது கையினால் கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு தெரியப்படாதான். ஆமா, அப்படி தர்மம் கொடுக்கணும். இப்ப அப்படி யாரு கொடுப்பா? தர்மங்களை கொடுத்தோம்னா நம்ம விளம்பரப்படுத்தப்படாது. அவன் அதை கொடுத்தா இதை கொடுத்தவனே
சொல்லக்கூடாதா? இப்ப நம்ம எல்லாம் ஒரு தர்மத்தை கொடுத்தோம்னா ஆமா நெட்ல போட்டு விட்டுருவோம். ஆமா நான் அதை கொடுத்துருக்கேன் இதை கொடுத்துருக்கேன். நம்ம போராட்டலும் பக்கத்துல இருக்கவங்க போட்டு விட்டுருவாங்கல்ல. ஆமா ஆனை ஆக்கிறோம் பூனை ஆக்கிறோம் சொல்லுவாங்க. ஆனா சொல்லக்கூடாது அப்படி. அப்படியா? ஆமா. ஆகையினால் உமக்கு பாவம் கடுபளவு சேர வேணுமானா கடுவளவு பாவம் சேரணும்னா 1000 யானை வதம் செய்து வந்தால்தான் ஐயா உமக்கு பிள்ளை உண்டு. ஆமோ குருநாதா வசிஷ்ட மகாமுனிவரே, மகாமுனிவரா, அடியேன் இதுவரைக்கும் ஒரு எறும்புகளை கூட கொன்றது கிடையாது. எறும்பு கூட கொன்னது கிடையாதா? அப்பேற்பட்டவன் நான் எப்படி ஐயா 1000 யானைகளை வதம் செய்ய முடியும்? வதம் முடிக்க முடியும்? தயங்காதே தசரதா, குடும்பம் தலைக்க வேண்டும், அயோத்திக்கு வாரிசு வேணும். ஆனா நீர் நிச்சயமாகவே 1000 யானை வதம் செய்து வர வேண்டும். வசிஷ்ட மகாமுனிவர் சொல்ல அப்படி ஆட்டும் என்று ஆட்டும் என்று அரசமன் தசரதரும் அவரோ அரண்மனைக்கு வாராரே. அயோத்தி தசரதரும் கோசலை கைகேசி சுமுத்திரை இடமதிலே அம்மா என் அருமை மனைவியர்களே, நாமளுக்கு ஏன் பிள்ளை இல்லை என்று என்னுடைய குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவரை கண்டு நான் கேட்டு வந்தேன். அம்மா அவர் சொன்ன வாக்கு நாம செய்த தர்மத்திற்கு கணக்கே கிடையாதா? நிதானம் இல்லாம தர்மங்களை செய்து விட்டோம். யாரு எதை கேட்டாலும் மன்னன் இல்லனே சொல்ல மாட்டார். அளவுக்கு மீறி நாம் தர்மங்களை செய்ததினாலே நாமளுக்கு அணுவளவு பாவம் இருந்தால் தான் அம்மா நாமளுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்குமா? சுவாமி, ஒரு எறும்புக்கு கூட நாம துரோகம் நினைத்தது கிடையாது. தாங்கள் எப்படி 1000 யானை வதம் செய்ய போகின்றீர்கள்? கைகேசி சுமித்ரா தேவி, நிச்சயமாக நாமளுக்கு புத்திர வாக்கியம் வேணுமானா கானகம் சென்று நான் 1000 யானைகளை வதம் செய்து வர வேண்டும். நாமெல்லாம் செய்த தர்மம் இருக்கிறதே, அந்த தர்மத்தின் பலனாக இந்த பாவத்தை தாங்கும் அல்லவா? சென்று வருகிறேன் என்று அயோத்தி அரசம் மன்னன் அயோத்தி அரசம் மன்னன் கானகம் போக வேணும், கரிகளை அதை முடிக்க தசரதம் மன்னனுமே அறவரு தான் தரித்து வில்லம்பூபானத்தோடு அயோத்தி தனை கடந்து அரச மன்னன் தசரதன் சிந்திசை அவாரே. அந்த காலத்திலே ராமாயணங்கள் நடந்ததே நம்ம தென்னாட்டுலதான். முக்கியமாக இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்குள்ளதான் ராமாயணமே நடந்ததுன்னு முன்னோர்கள் புலவர்கள் சொல்லுகிறார்கள். ராமஹுமான் சீதாதேவியானவளும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்று ராமனும் பரதனும் சத்ருக்கன் தமையன்மார்கள் இவர்களுக்கு 4 பேர்கள் அவதாரம் செய்தார்கள். அப்ப பரதனுக்கு கைகேசி பட்டம் சூட்ட வேண்டும் என்று ராமனை கானகத்திற்கு அனுப்புகிறார்கள் அல்லவா? ராமஹோமானும் தென்னாடு இந்த தேசத்துக்கு தான் வந்திருக்காரு வனவாசம் போகணும்னு. ஆமா, சித்திரகூட மலையிலே தங்கி இருந்து பஞ்சவடி என்னும் மலையிலே அமர்ந்திருக்கும் போது மாரீசன் மாயாஜாலம் கொண்டு சீதைக்கு முன்பாக புள்ளிமான் பொன்மான் என்றால் தங்கமா மின்னும் மாமியா பத்தியலா. ராமஹோமான இந்த மானை பிடிக்க விரட்டி சென்றார். சீதை கேட்க ராமன் மானை விரட்ட ராமனுடைய அந்த மான் யாருங்கிய தாடகை மைந்தன் மாரீசன் தான். இது ராவணனுடைய சூழ்ச்சி. இதை அறியாம சீதாதேவி இந்த மான் வேணும் என்று கேட்க ராமஹோமான் மானை விரட்டி செல்ல
பண்ணுறாரு? அந்த மானானது ராமனை ராமபெருமானை திசை திருப்பி அவன் திசையெல்லாம் காட்டி தென் திசையாக அவன் தெக்கனிக்கு வந்திருக்கு. மருதம் புத்தூர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. மருதம் மரம் புத்துக்குள்ள போய் மான் ஒளிஞ்சதுனாலதான் அதுக்கு மருதம் புத்தூர்னு பேரு. ஓ, இந்த தெக்க வந்து ஒளிஞ்சனால. ஆமா. அப்படியா? ஆமா. தாளையுத்து, இந்த ஆலங்குளத்துக்கு தெக்க தாளையுத்து இருக்கு பாத்தியாளா? ஆமா ஆமா. அதுக்கு தெக்க மருதம் புத்தூர். ஆமா ஆமா. மான் போய் மருதம் புத்துக்குள் ஒளிந்ததுனால அதுக்கு மருதம் புத்தூரா. ஓ, அப்படி வந்து இங்க பேர் வந்திருக்கு. அங்கிருந்து மானை விரட்டி மான் கூட்டங்களோடு வந்து தேடி பார்த்த இடம் தான் அந்த ஒக்கனாம்பத்தி மலைன்னு சொல்றாங்களா, ஆலங்குளத்துக்கு மேக்க. ஆமா, பெரிய மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு அங்க ராமர் கோயில் இருக்கு. ஆமா ஆமா. மான் கூட்டமாகவே அமர்ந்தது அந்த இடம் தான். சரி. மானுக்கு பானம் போட்டு மானை விரட்டி சென்று மான் பட்டு மடிந்தது. ஆமா. அதுதான் பாட்டாக்குறிச்சின்னு சொல்லுவாங்க. பாட்டாக்குறிச்சியா? ஆமா. அப்படியா? மான் மாயமா மறைந்த இடம் மாயமாங்குறிச்சி. அது காலத்து மாயமாங்குறிச்சி இருக்கு. அப்ப எங்க நடந்திருக்கு ராமாயணம்? நடந்திருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளதான் நடந்திருக்கு. ஆமா. அதனால தென்னாடு அந்த காலத்துல இது மலைவளம் நிறைந்த இடம். தென்னாடு கூட அவ்வளவு ஒரே மலை தானே. ஆமா. மலங்காட பாக்கணும்னா நம்ம தென்னாட்டுக்கு தான் போகணும். ஆமா. வடக்கு மலைகள் கிடையாது, ரொம்ப மலை கிடையாது. ஆமா. அதனாலே தசரத மன்னன் வில்லம்பு வானத்தோடு வானத்தோடு பாரார அரச மன்னன் ஒரு வானமாதை தான் எடுத்து தசரத மன்னன் யானையை தேடி தென் திசையாக கானகம் வருகின்ற பொழுது நம்ம கடையத்துக்கு மேற்க வாசகிரி மலை பக்கத்துல கல்யாணி அம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இருக்கு, மேற்க இருக்கு. அங்கதான் மன்னனே ஆணைக்கு ஒளி வைத்த இடமே அங்கதான். ஓ, இங்கதான் ஆணைக்கு ஒளி வைத்து இருந்திருக்காரு. ஆமா. யானை வந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய சுனக்கரையை தேடி பார்த்தா. அப்படின்னா மலை அடிவாரத்துல அதுதானே மலங்காடு நிறைந்த இடம் இங்கதானே. ஆமா. யானை வந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய சுனக்கரையை தேடி பார்க்க மலை அடிவார சுனக்கரையை பார்த்தார்கள். சுனக்கரையின் அருகிலே அரச மன்னன் தசரத மன்னன் யானைக்கு ஒளி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். ஆமா. தசரத மன்னன் யானையை மீது ஒரு கண்ணாக ஒளி வைத்து பானத்தை கையில் எடுத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்க தசரத மன்னனுடைய ஒளியில் ஒரு நாளைக்கு 1, 2 என்று இப்படியே 999 யானையும் அகப்பட்டது. 999 யானை அகப்பட ஒரு யானை சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக ஒளிலா கட்டிட்டு இருக்காரு. 999 யானை கிடைத்தது ஒரு யானைக்காக மன்னன் ஒளி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். ஆமா. அப்படி அரச மன்னன் ஒளி வைத்து காத்து கொண்டிருக்க ஆனைக்காக ஒளி கட்டி காத்திருக்க அந்த வேளையிலே அங்க யார் வருகின்றார்? குருகுலத்திலே பிறந்த குருபுத்திரன் குருதேசம் தன்னாதிலே குருதேசம் தன்னாதிலே பிறந்தவர்கள் யாரெல்லாம் வாழ்ந்துவாரா? ஐயா அஞ்சுவன் மாமுனியும் அவருடைய மனைவியவா அஞ்சனை தேவியவா மன்னவனும் தேவியுமா மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வாரார். அஞ்சுவன் மாமுனிக்கு அவருடைய மனைவியவா அந்த அஞ்சனை விண்ணவளும் மன்னே வேணும் தேவையுமா அவர்கள் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வாரா. ஐயா கொண்டவனும் தேவையுமா குணமுடனே வாழ்ந்து வாரார்.
சீகனும் கிளியும் போலே சிறப்புடனே வாழ்ந்து வாரார் நகமுனல்ல சதையும் போலே அவர்கள் நலமுடனே ஆண்டு வாரா குருதேசத்திலே அஞ்சகன் மாமுனியும் அஞ்சனை பெண்ணானவளும் அப்படி மன்னவன் தேவி இருவேர்களுமே வாழ்ந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேரு? நயன மகாமுனி நயனக்கண்ணி என்று அழைப்பார்கள். ஆமா, ஆனா அவர்களுக்கு உண்மையான பேரு அஞ்சுகன். அஞ்சு கண் இல்ல, அஞ்சுகன் அஞ்சனை பெண்ணானவா. அப்படி இருவேர்களும் வாழ்ந்து வருகின்ற பொழுது இறைவனுடைய அருளாலே அவர்களுக்கு எந்த குறைகளும் இல்லை. அந்த காலம் குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப தட்டுப்பாடு நினைக்கிறேன். எதை எடுத்தாலும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு சொல்லுதாங்க அந்த காலம். அப்படிதான் சொல்லுவாங்க, பிள்ளை இல்ல. அப்படி அஞ்சகன் மாமுனி மனைவியாகிய அஞ்சனை பெண்ணானவா மன்னவன் தேவி இருவேர்களும் மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வரும் அவர்களுக்கு அந்த குருதேசத்திலே மாட மாளிகை கூட கோபுரங்கள் மண்ணும் மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் தோப்பு துறவா வீடு வாசல் வாய்க்கா வரப்பு அனைத்தும் இருக்கு. ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனி மதலை கனி. அதனாலதான் அந்த அஞ்சகன் மாமுனி அழைத்து அஞ்சனையா பின்னவளும் அஞ்சனை பின்னவ அழுது போலம்புரா எங்கனவா ராஜமன்னா எஜமான ரஜகிளி இதனால் இதுவரை ஏந்தும் பிள்ளை நமக்கு இல்ல. அண்ணா பக்கத்து வீட்டுல பாத்தீங்களா 10 குழந்தை இருக்கு, எதிர்த்த வீட்டுல 7 குழந்தை இருக்குமன்னா, அடுத்த வீட்டுல 5 பிள்ளை இருக்கு. ஆனா நாமளுக்கு சொத்து சுகமெல்லாம் இருந்தும் ஒரு பிள்ளைக்கும் தாய் இல்லையே மன்னா. அவளது நல்ல புலம்பும் போது புலம்பும் அஞ்சகன் மாமுனிக்கு அஞ்சனை பெண்கோடியா பிள்ளை வேணும் என்று பலவித ஆலயங்கள் எல்லாம் சென்று நேர்ந்து தவம் இருந்து நெய்யால் விளக்கரிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமாக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். குருதேசத்திலே குருகுலத்திற்கு அஞ்சகன் மாமுனி அஞ்சனை பெண்ணானவா. அநேக காலம்னா வயசு என்ன 80 வயசுன்னு நினைக்காதங்க, 40-45 வயசுக்கு மேல. ஆண்டவன் அருளாலே அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அந்த ஆண் குழந்தைக்கு குருதேசத்திலே குருகுலத்தில் புத்திரனாக இவர் பிறந்ததினாலே குருபுத்திரன் என்று பேர் நாமத்தை சூட்டினார்கள். அந்த குருபுத்திரன் ஆனவரை அங்கனை பெண்ணவளும் கரையதிலே விட்டோமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா பொற்பால நோகும் என்று குருபுத்திரன் ஆனவரை தொடரிலே துணையதிலே மாரோடு தொட்டில் கட்டி மடியதில நடைவரத்தி பாராட்டி ஓராட்டி பாராட்டி ஓராட்டி அலை மகன அந்த குருபுத்திரன் பாலனுக்கு
அஞ்சனை பின்னவலும்